கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய 6வது மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அருளும் வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஆமென். நம்முடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னித்து நமக்கு கிருபை செய்ய விரும்புகிற தேவன் நம்மேல் என்றென்றைக்கும் கோபம் கொள்ள மாட்டார் என்று மீகா தீர்க்கதரிசி திட்டவட்டமாக கூறுகிறார். எத்தனை அன்பான தேவன்! இப்படிப்பட்ட அன்பான தேவனை சொந்த இரட்சகராக கொண்ட நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள்! துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? அதுபோல நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளோ அற்புதமான தேவன் பார்த்தீங்களா நம்முடைய தேவாதி தேவன்! ஒரு முறை விபச்சாரத்தில் ஈடுபட்டு கையும் களவுமாக பிடிப்பட்ட விபச்சார ஸ்திரீயை பிடித்து இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். சுற்றியிருந்த அத்தனை பேரும் அவள் மீது குற்றம் சாட்டி அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். தரையில் எழுதி கொண்டிருந்த இயேசு சொன்னார், உங்களில் யார் குற்றம் செய்யவில்லையோ அவர்கள் முதலாவது கல்லெறிய கடவர்கள் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் மனதில் குத்தப்பட்டவர்களாக சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லோரும் கடந்து சென்று விட்டார்கள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து மகளே என்று அழைத்தார். உலகம் விபச்சார ஸ்திரீ என்று அவளை நிந்தித்தது. ஆனால் இயேசு அவளை மகளே என்று அழைத்து அவளுடைய பாவங்களை மன்னித்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனை ஆண்டவர் மன்னித்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்றார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. அநேக கொள்ளைக்காரர்களும் வேசி மார்க்கத்தாரும் கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இன்று வைராக்கியமாக ஊழியம் செய்யும் அநேகரை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. உங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் இயேசு மன்னிப்பார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். இயேசு ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்தார். இயேசுவிடம் ஏராளமான கிருபைகளும் இரக்கங்களும் தயையும் மன்னிப்பும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னித்து சுத்திகரிக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட அநேக கிலோமீட்டர் தூரம் நடக்கவோ உடலை வருத்தி கொள்ளவோ தேவை இல்லை. அப்படி செய்தாலும் ஒருவரும் ஒருவருடைய பாவத்தையும் மன்னிக்க முடியாது. பாவங்களை மன்னிப்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்கள் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்யும் பொழுது அவர்
நிச்சயமாகவே உங்களை மன்னிப்பார். ஆம், நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்த இன்றே அவர் பாதம் பணிவோம். நம்முடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிடத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மன தாழ்மையோடு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். அவர் கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த 5 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர். எங்கள் மீது மாறாத அன்பு கொண்டதால் தானே எங்கள் அக்கிரமங்களை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறீர். இப்படிப்பட்ட அன்பான தேவன் நீரே, நீர் மாத்திரமே அப்பா. கர்த்தாவே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத நேசர் நீர். நாங்கள் வழி தப்பி போன ஆடுகளைப் போல அலைந்து திரிந்தாலும் எங்களை தேடி வந்து உம் மந்தையில் சேர்த்து கொள்ளும் நல்ல மேய்ப்பன் நீர் அல்லவா? எங்களுக்காக எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காகவே நீர் உம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உம்முடைய இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்தீரே. இதற்கு எப்படி நன்றி சொல்வோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மேல் கிருபை செய்ய விரும்புகிறீரே அப்பா. எத்தனை அன்பான தேவன் நீர். உம்மை விட்டு பிரியாதபடி வாழ எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையிலே ஒவ்வொருவரையும் என்னென்ன தேவைகளுக்காக, என்னென்ன வேண்டுதல்களோடு, எந்த வியாகுலத்தோடு உம்முடைய பாதம் அமர்ந்து கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. குறிப்பாக வியாதியஸ்தர்களை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த வியாதி படுக்கையை நீ முற்றிலுமாக மாற்றி போடுவீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலே அவர்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி, வியாதியோடு வேதனையோடு வீட்டில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷத்திலே உம்முடைய அன்பான தொடுதலை அவர்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. அதை நாங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, தழும்புகளால் ஆன கரத்தினால் நீர் அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கப் போவதற்காய் இப்பொழுதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, வேலை இல்லாமல் படித்து முடிச்சிட்டோம், எக்ஸாம் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் என்ன மேற்கொண்டு செய்வதென்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. மேல் படிப்புக்கு எந்த காலேஜ் போகணும், என்ன செய்யணும், எந்த குரூப் எடுக்கணும்னு குழம்பி தவிக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் எந்த வழியில் செல்லணுமோ அந்த வழியை நீர் அவர்களுக்கு காட்டி அந்த
கல்லூரி ஆகட்டும், பள்ளிக்கூடம் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அவர்கள் செலுத்த வேண்டிய ஃபீஸு, என்ன புக்கு வாங்கணும், எல்லா செலவுகளும், எல்லா பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்பட கிருபை தர வேண்டுமாறு உம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தகுதியான வேலையை தந்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கப் போவதற்காக இப்பொழுதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரியோர் முதல் சிறியோர் வரை இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்கள் வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, and safeful month. God bless you all. Have a blessed month.